ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு எடுத்த டாபிக் வந்து மல்டி ஃபங்க்ஷன் வுட் வேக்கிங் மெஷின்ட இதோட ஃபங்க்ஷனுகளையும் சிஸ்டம்களையும் பார்க்கறதுக்கு அடுத்து வந்து சின்ன சின்ன பார்ட்ஸுகளையும் பொதுவாக பார்ப்போம். ஸோ பிளேடை வந்து டேபிள், அதாவது வாளால் நாங்கள் வெட்டுறதுக்கு அந்த பலகையை வச்சு லெவலாக வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற டேபிள். அடுத்து வந்து இது எல் பார் ஆகியது வந்து எங்களுக்கு தேவையான அதாவது சின்ன மெஷர்மெண்ட்டுகளுக்கு எங்களுக்கு கிழிச்சு கொள்ளணுமெண்டா யூஸ் பண்ணலும். இந்த ஷில்லு ரெண்டும் வந்து எங்களுக்கு இது போதாட்டி அடுத்த சைடு மாற்றி கொள்ளலும். இது வந்து இந்த மெஷின் வந்து 10 அங்குலம் மெஷின், அதாவது பிளேட் சைஸும் வந்து 10 அங்குலம். இதோட சேஃப்டி அது அந்த இதுகளை தான் நான் இதில் போட்டிக்கு. பிளேட்டை நம்பர் மீக்குது. அடுத்து வந்து 2 பெல்ட்டிக்கு, 2 பெல்ட்டில் தான் எங்களோட அந்த இது சுற்றுக. இது வந்து இந்த ஷாஃப்டர் வந்து எங்களுக்கு உயர்த்த பணிக்கலும். அடுத்து வந்து நாங்கள் இந்த ஆணியோட போட்டிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உயர்த்தி வைக்கிறதுக்கு இதாலேயும் வந்து லூஸ் பண்ணிக்கொள்ளணும், உயர்த்த பண்ணிக்க செல்ல. இது வந்து லொக், இந்த லொக்கல் லூஸ் பண்ணிக்கொள்ளணும், உயர்த்த பண்ணிக்க. அடுத்து வந்து எங்களோட மோட்டர் வந்து பெல்ட்டும் இந்த எல்லாம் சேர்த்து 3 பெல்ட் யூஸ் பண்ணிக்கு. இந்த அடுத்து வந்து இது வந்து பிளேனர்ட வந்து அட்ஜஸ்டபிள் பெட். இதை வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும் தேவையான அளவுக்கு வந்து உயர்த்த படிக்க. இது வந்து நடுவலிக்கு ஷாஃப்டர். இதில் தான் வந்து பிளேட் 3 வார இதுக்கு அந்த பிளேடை வந்து செட் பண்ணி இதில் தான் அது செட் பண்ணதை நான் காட்டுவேன். அடுத்த வீடியோவில் வேறவாகவே போட்டு காட்டுவேன். இதுதான் என்னோட பிளேட் வந்து 3 ஈகி. இது பிளேடை டைட் பண்ணதுக்கு வர கெஜெட். இந்த ஷாஃப்டர் தான் ஒரு ஷாஃப்டர் தானிக்கு, அந்த ஷாஃப்டர்லேருந்து தான் ட்ரில் வரங்காட்டியும் வந்திக்கி. நான் ட்ரில்லை செட் பண்ணிக்கி வந்து இந்த பிளேடை கூறாக்கிறதுக்கு தேவையான கல். இது வந்து ட்ரில்டை வந்து பெட், அதாவது என்னாட்ட ஒரு துண்டு இதுக்கு குறவு. இது வந்து ட்ரில் சக்கை. இது வந்து ஷாஃப்டருக்கு யூஸ் பண்ண கெஜெட். இது பிளேடை வச்சு நாங்கள் 4 ஆணியம் வச்சு டைட் பண்ணி வச்சுக்கி இதை கூறாக்கிறதுக்காக. இது வந்து பெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணது வர இந்த லொக்கை பெஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிக்கொள்ளணும். ரிலீஸ் பண்ணிக்கொண்டு இந்த ஆணியால் திருப்பணும். இவ்விடத்தில் வந்து மெஷர்மெண்ட்டிக்கு எங்களுக்கு தேவையான மீட்டர் அங்கெல்லாம் ஆக்கலும். திருப்ப செல்ல வந்து முன்னுக்காகவும், அடுத்த சைடு திருப்பினா பின்னுக்கு வரும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் லொக்காக்கிடணும். இதை நாங்கள் சரியாக நேராக வச்சு இந்த ஆணியால் டைட் பண்ணிக்கொள்ளணும். ஏனென்றால் இது திரும்பாமல் எங்களுக்கு கொஞ்சம் வருஷத்தை பண்ணிக்கணும்னா இந்த ரவுனால் திருப்ப செல்ல உஷரும். அடுத்த சைடு இதாக்கினா பணியும். இது வந்து சூச். இந்த சைட் வந்து நாங்கள் சைஸ் பண்ணதுக்காக எடுக்கு. இது வந்து லொக். இந்த லொக்கை வந்து திறந்து கொள்ளணும். இது வந்து பெட்.
இந்த பெட் தான் பொதுவாக ஒஷரு. இடத்துல வந்து எங்களுக்கு சென்டிமீட்டர் கணக்கில் கணக்கு தந்தீங்க. அந்த சென்டிமீட்டர் கணக்கில் வந்து தான் எங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இது வந்து லிவர். இந்த லிவரால் திருப்பச்சல தான் விஷத்தை பணிக்க இயலும். 2 சைடையும் சுத்த இயலும். இந்த லிவர் வந்து செயினை போடுறதுக்கு, அதாவது வந்து சைஸ் பண்ண சொல்ல செயினை போட்டுக்கொள்ளணும். ஏன்னா பலகை இழுத்து கொடுக்குறதுக்கு அந்த லிவரை போட்டால் தான் உள்ளுக்கு பல்லு ரோத செட் ஆகுது. செட் ஆனது பிறகு இந்த பெல்ட் வேலை செய்யுது. பெல்ட் வேலை செய்யல செயினும் வேலை செய்யுது. செயினில் செட் ஆகி வந்து அந்த பலகை இழுத்து கொடுக்க ஸ்ப்ரிங் மாதிரி உண்டு. இந்த வீடியோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பாய்.